சிறகடிக்க ஆசை சரியில்லை அடுத்த வர எபிசோடில் அந்த ஃபைனான்ஷியர் இருந்துட்டு வேண்டாம் முத்து மீனா கிட்ட அந்த வீட்டை ஒப்படைச்சிருங்க, இல்லாட்டி அவங்க பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டுருவாங்க, இன்கம் ஆஃபீஸரெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க யாரை வேணாலும் ஃப்ரெண்டாக வச்சுட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் நான் நினச்சது எல்லாமே முடிஞ்சே ஆகணும், அந்த வீடு ஏன் கண்ட்ரோலுக்கு வரணும். அது மட்டும் கிடையாது, அந்த குடும்பமே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வீடு வீடாக தெரிஞ்சிட்ருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா என்ன இப்படியெல்லாம் நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிற பதவியில் அந்த மீனா உட்காந்துக்கிட்டு நாட்டம்மா பண்ணிகிட்ருக்கா, எல்லாரையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்ருக்கா. எல்லா இடத்துலையும் எனக்கு இருந்த மரியாதை எல்லாமே குறைஞ்சி போச்சு. இனிமேல் அந்த மீனாவையும் முத்துவையும் நான் நிம்மதியாகவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ தப்பாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பயம் இருந்தால் நீங்கள் பேசாமல் போங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நான் மொத்தமாகவே விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்டே இருந்து அந்த ஃபைனான்ஷியர் விலகி போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்து இருந்துட்டு நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்கப்பா, அந்த வீட்டை மறுபடியும் மீட்டு எடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ மட்டும் கஷ்டப்படுறது ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அண்ணாமலைக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.